வணக்கம் உறவுகளே, ஞாயிற்றுக்கிழமை காலை சித்தப்பாக்கு நிச்சயதார்த்தம் சொல்லிட்டு தான் போயிருந்தோம். போன உடனே பொண்ணு வீட்டுலாம் போய் பார்த்துட்டு வரலான்ட்டு பார்த்துட்டு அப்படியே கோயிலுக்கு வந்தாச்சு. கோவிலில் தான் நிச்சயதார்த்தம் சொன்னனால இங்கே வந்து பார்த்தா சித்தப்பாவும் சித்தி சேர்ந்து நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. சித்தப்பாவே அப்படியே சித்தப்பா இதுதான் சான்ஸ், நல்ல ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கோன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் கலாச்சை முடிச்சுட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா என் கணவர் அவங்க பெரியமாவோட சேர்ந்து ஊருக்கதை உலகத்துக்கதைன்னு இருக்கிற எல்லா கதையும் பேசிட்டு இருந்தார். ஏங்க வாங்க சாப்பிட போகலான்னு சொல்லி அவரையும் கூப்பிட்டுட்டு சாப்பிட்ற இடத்துக்கு போனால் சத்தியமாக கறி சோறு தான் நினச்சேன். ஆனால் சாம்பார் சோறை போட்டாங்க. வேறு வழியே இல்லைன்னு என்னோட ரவுண்டை நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என் கணவரும் எங்கள் வீட்டு இளவரசியும் சேர்ந்து ஒரு கட்டிட்டு இருந்தாங்க. அவங்களையும் கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு வந்த சொந்த பந்தத்தோட எல்லாத்தோடையும் நல்லா கலந்து கலகலன்னு பேசி முடிச்சுட்டு அப்படியே போனால் நாங்கள் சோறு மோறு அப்பளம் பாயாசம்னு எதையுமே விட மாட்டோம். இருக்கிற எல்லாத்தையும் நாங்கள் வலிச்சு முடிச்சிருவோம் அப்படின்ட்டு என் பொண்ணுமே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நிறைய அப்பளத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டா. அப்படியே சித்தி சித்தப்பா அப்புறம் நிறைய அத்தை மாமான்னு எல்லாரும் இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரே இடத்துல கூல்ட்ரிங்க்ஸு கலரு அது இதுன்னு குடிச்சு முடிச்சுட்டு நல்லா கலாச்சு முடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நாகலிங்க மரம் இருந்துச்சு. அந்த மரத்தில் அழகழகாக பூவெல்லாம் இருந்துச்சு. அதையுமே வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதோட எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓவராக டயர்டாகி நாங்களே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த பெரிய வேனில் தான் எல்லோரும் வந்திருந்தாங்க. நாங்களாம் பைக்கில் போயிட்டோமா, அதனால் இந்த பெரிய வேனில் போகிற எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம்.